இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பித்த விதம், அவருடைய தொடர்ச்சி, அதை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர் முதலாக 1936 மாவட்ட வாரிய தேர்தல் அதில் போட்டிடுறாரு. அப்போங்கிற குற்றப்பரம்பரை சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற முனைப்புல ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ரொம்ப முனைப்பு காட்டினார். அந்த தருணம் அது. அப்படி குற்றப்பரம்பரை சட்டத்தினுடைய காரணமாக நீதி கட்சி அரசின் மீது இருந்த ஒரு வெறுப்புணர்ச்சி ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு உண்டாக்குச்சு. இதன் பின் தான் இந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக 1936 ஆண்டு பர்மாவிலிருந்து திரும்பி வர்றாரு ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தென் தமிழகத்தில் அப்படிங்கிற காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சிக்கு ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உதவினார். பின்னாளில் வந்த தேர்தலில் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முதுகுளத்தூர் தொகுதியில் நீதி கட்சிக்கு எதிராக எதிர்த்து நின்று வெற்றியும் பெறாரு. இதுவே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா உடைய முதல் தேர்தல் வெற்றியாகும். இந்த வெற்றிக்கு பின்னர் தேவர் மாவட்ட வாரிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். அதற்கப்புறம் 1937 மாநில தேர்தல் நடக்குது. அந்த 1937 ஆண்டு நடந்த இந்த மதராச மாகாணத்தில் தேர்தல் முதுகுளத்தூர் தொகுதியில் தேவர் அவர் இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு உழைக்கும்படி ஒரு குரல் கொடுத்தாரு. அப்படி ஆர்வமுள்ள இளைஞர்களையும் செயல் வீரர்களையும் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் திரட்டினார். தேவருடைய இந்த செயலை கண்ட அப்பொழுதைய நீதி கட்சி பெரும் தலைவலியாக நீதி கட்சிக்கு அமைஞ்சது. இதனால அந்த அரசாங்கம் தேவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை டிஸ்ட்ரிக்டை விட்டு வெளியே போக முடியாத, பயணிக்கு பிரச்சாரம் செய்ய முடியாத அளவுக்கு சட்டங்களை முத்துராமலிங்க தேவர்களுக்கு மேல் கட்டவிழ்த்து விட்டுச்சு. இருப்பினும் 1937 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் தேவர் போட்டிடுறார். இந்த அரசியல் வளர்ச்சிக்கு கண்டு, இவருடைய அரசியல் வளர்ச்சியை கண்டு பயந்து போன ஆங்கிலேய நீதி கட்சியார் ஒரு பலம் வாய்ந்த ஒரு எதிர்கட்சி வேட்பாளரை நிறுத்தணும்னு முடிவு பண்ணாங்க. அப்போதான் ராமநாதபுரம் மன்னரை நிறுத்தணும்னு சொல்லிட்டு நீதி கட்சி முடிவு பண்றாங்க. ஆனாலும் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அந்த மன்னரையும் எதிர்த்து நின்று ஒரு மாபெரும் வெற்றியை படைக்காரு ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். பின் இந்த தேர்தல் வெற்றிக்கு பெற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய கட்சி மாகாணத்தில் ஆளுங்கட்சியாக உருவெடுத்தது இந்த காங்கிரஸ் அரசு. அப்பொழுதும் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை விளக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. ஆனா பதவியேற்ற அந்த காங்கிரஸ் கட்சி அரசு இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தினை விளக்கும் என்று தேவர் எந்த எதிர்பார்ப்பு இருந்தாரு. ஆனா அப்போதைய புது அரசினுடைய முதல்வராக வந்த ராஜகோபாலாச்சாரி அவர்கள் அந்த சட்டத்தினை நீக்கவே இல்லை. அதனால காங்கிரஸ் கட்சியை விட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வெளியே வந்தார். அதுக்கப்புறம் நேதாஜி ஆரம்பிச்ச பார்வர்டு பிளாக் கட்சியில இணைகிறாரு. அதுக்கப்புறம் 1952 பொது தேர்தல் நடக்குது. அதாவது சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு இந்திய பொது தேர்தல் அப்ப நடக்குது. இதுல மத்தியில மாநிலத்தின காங்கிரஸ் இல்லாத ஆட்சியை ஏற்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு என்கின்ற முனைப்புடன் பார்வர்டு பிளாக் கட்சி போட்டிடுச்சு. அப்போ லோக்சபா மற்றும் சட்டசபை உறுப்பினர் 2 தேர்தலும் ஒரே நேரத்தில் நடந்துச்சு. இதுல அருப்புக்கோட்டையில லோக்சபா தொகுதியிலும் முதுகுளத்தூர்ல சட்டமன்ற தொகுதியிலும் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் போட்டியிடுறாரு. இரண்டிலுமே வெற்றியும் பெறாரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இதுல தேவர் லோக்சபா பதவியை
இருந்து துறந்துட்டு சட்டமன்ற உறுப்பினராக வந்துட்டு பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்துட்டு பதவி வைக்கிறார். அதுக்கப்புறம் மதராச சட்டமன்ற உறுப்பினர் குழுவில் வந்துட்டு அவர்களுக்கு வந்து இடம்பெறாரு. இந்த தேர்தலுக்கு பின்னாடி வந்துட்டு காங்கிரஸ் மதராச சட்டமன்றத்தினது வந்துட்டு தனது ஒரு பெரும்பான்மை வந்து இழக்குது. மேலும் தேவர் வந்து கம்யூனிஸ்டுடன் இணைந்து வந்து காங்கிரஸ் அல்லாத ஆட்சியை வந்துட்டு நிறுவவும் முனைந்தார். ஆனால் ஆளுநர் அவர் வந்துட்டு சி ராஜகோபாலாச்சாரியார் அவர் வந்துட்டு முதல்வராக நியமித்தார். அதற்கப்புறம் வந்துட்டு 1957 பொது தேர்தல் வந்துட்டு நடக்க வருது. அப்படிங்கிற வந்துட்டு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்துட்டு அப்பொழுதும் வந்து பர்மாவில் இருக்காரு. அப்படி 1955ஆம் ஆண்டு தேவர் அவர்கள் வந்துட்டு பர்மா வாழ் தமிழர்களுடைய அழைப்பின் காரணமாகத்தான் வந்துட்டு 2ஆம் முறையாக வந்துட்டு பர்மா வந்துட்டு போறாரு பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து. அந்த பர்மா வாழ் தமிழர்களுடைய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பல்வேறு அரசியல் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் வந்துட்டு பங்கேற்கிறார் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர். அங்கு அவருக்கு வந்துட்டு ஒரு சிறப்பான வரவேற்பும் அளிக்கப்பட்டுச்சு. பின்பு வந்து 1956ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் நாள் வந்துட்டு பொது தேர்தலை வந்துட்டு சந்திப்பதற்காக தாயகம் திரும்புகிறார் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர். காங்கிரஸ் அல்லாத ஆட்சி அமைக்கும் பொருட்டு வந்துட்டு பார்வர்ட் பிளாக் கட்சி வந்து உழைத்து கொண்டிருந்துச்சு. அப்போது வந்து மெட்ராஸ் மாநிலத்தில் வந்துட்டு மாகாணத்தில் வந்துட்டு புது பரிணாமமாக காங்கிரஸ் கட்சி வந்துட்டு 2ஆக உடைஞ்சிச்சு. அப்பொழுது வந்துட்டு ராஜகோபாலாச்சாரியார் அவருடைய தலைமையில் வந்துட்டு காங்கிரஸ் வந்து ரீபார்மிட்டி கமிட்டி என்ற பிரிவில் வந்துட்டு காங்கிரஸ் உடைஞ்சிச்சு. இந்த முறை வந்துட்டு தனது முன்னாள் அரசியல் எதிரியான சி ராஜகோபாலாச்சாரி அவர்களுடன் வந்துட்டு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினார் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர். இதன் காரணமாக வந்துட்டு பார்வர்ட் பிளாக் கட்சியும் காங்கிரஸ் ரீபப்ளிக் கமிட்டி கட்சியினரும் வந்துட்டு காமராசர் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியை வந்துட்டு தோற்கடிக்க தேர்தலில் இணைஞ்சு பணியாற்றினார்கள். இந்த தேர்தலையும் வந்துட்டு தேவர் வந்து அருப்புக்கோட்டை தொகுதியில் லோக்சபா உறுப்பினராகவும் முதுகுளத்தூர் தொகுதியில் வந்துட்டு சட்டமன்ற போட்டியாளராகவும் போட்டியிட்டார். ஆனால் இந்த முறை வந்துட்டு இருதொகுதியிலும் வெற்றி பெற்ற ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து இந்த முறை வந்துட்டு தேவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராகவே வந்துட்டு பதவி ஏற்கிறார். அதற்கப்புறம் குற்றப்பரம்பரை அப்படிங்கிற சட்டத்தையும் வந்துட்டு நீக்கிறதுக்கு வந்துட்டு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்துட்டு போராடி வெற்றியும் பெறாரு. ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்துட்டு அரசியல் வாழ்க்கையில இதுவரை ஒரு தோல்வி கண்டிராத ஒரு தலைவராகவும் வந்துட்டு இப்பொழுதும் திகழ்கிறார். ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்துட்டு லோக்சபா அப்புறம் சட்டசபா இரண்டிலுமே போட்டியிடுவார். அப்பொழுது லோக்சபா சட்டசபா இரண்டில் எது முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைதோ அந்த இதுக்கு வந்துட்டு தன்னுடைய பதவியை உயர்த்துவார், ஒரு இதுக்கு வந்துட்டு பதவி நீங்குவார். இதுதான் வந்துட்டு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய ஒரு நோக்கமாக இருந்துச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.